வணக்கம் அன்பர்களே நண்பர்களே, இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமானது வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் மேஷம் முதல் கன்னி ராசி வரை தொடர்ந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ராசி வரை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசி. சுக்கிரன் உச்சம் பெற்று, குரு பகவான் ஆட்சி பெற்று, புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள் வரும். பூரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி என்பது சனியுடைய நட்சத்திரம், ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள். குருவுடைய வீட்டில் சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி, புதன் நீச்சம். இதுதான் விஷயம். இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய மீனராசி, இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்கள் இப்போ என்ன நடக்குது, இனிமேல் அடுத்த 4.5 மாதத்துக்கு என்ன நடக்க போகுது, இதை பற்றி தான் வீடியோ. மீனராசி எப்பவுமே ஆசையின் எல்லையில் உட்கார்ந்துருக்கக்கூடியதான் மீனராசி. எதுவுமே வேண்டாம் 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 நீங்கள் சொன்னாலும் கூட உங்களுடைய மனம், உள் மனம் எல்லாமே வேணும் வேணும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆக மீனராசியுடைய பழக்க வழக்கமே எப்படின்னா, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் யாரு அப்படின்னா நிச்சயமாக மீனராசி. அதே மாதிரி அதே மீனராசி பெண்கள் அன்பிரிடிக்டபிளாகவும் இருப்பாங்க. எதை எப்பொழுது எப்படி செய்வார்கள் என்று கணிக்கவே முடியாது. மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாழ்க்கையை சமாளிச்சுட்டு போகிறதுலையே தீர்த்துருவாங்க. எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறதுலையே பிஸியாக இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வருதா அதை சமாளி, ஒரு ப்ராப்ளம் வருதா அதை சமாளி. அதாவது ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரியாக்ஷன் மோட்லேயே வேலை பண்ணுறது. ஒரு பிளான் பண்ணி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் மீனராசி ஆண்கள் நிறைய விஷயங்களை தப்பு பண்ண தெரியாமல் தப்பு பண்ணி மாட்டிக்கிற தன்மை இருக்கும். இப்போ மீனராசிக்கு என்ன நடக்குது, ராசியில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் குரு, 7இல் கேது, 12இல் சனி. முக்கிய கிரகங்களை பற்றி பேசுவோம். இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் ஜூன் 12லேருந்து நவம்பர் 4 வரைக்கும் இருக்கார். தற்சமயம் மீனராசிக்கு ஆல்ரெடி 7.5 சனி என்பது ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, பிட்டர் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பாவக்காவுடைய டேஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். மனதில் குழப்பங்கள், ஏற்கனவே மீனராசிக்கு 1008 பிரச்சனை. இதில் சனியுடைய தாக்கம் வேற. மனசில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு, இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துருக்கும். இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இன்னும் சனி உங்கள் வீட்டுக்கு வரல. நான் பயமுறுத்தலை, உண்மையை சொல்கிறேன். ஆக இதெல்லாம் ஒரு பக்கம். ஏகப்பட்ட உறவுகள், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய நூல்கண்டு சிக்கிக்குதுன்னு வச்சுங்க. அதை வாழ்க்கை முழுக்க அது பொதுவாக எடுத்தால் கூட எடுக்கிறது கஷ்டம். உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான அட்வைஸ் உங்களுக்கு பக்கத்தில், உங்களுக்கு ரொம்ப உங்கள் மேலே அன்பும் காதலும் பரிவும் காட்டக்கூடியவங்க, பாசத்தை காட்டக்கூடியவங்க பக்கத்தில் இருக்க வரைக்கும் அவங்களோட அருமை என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை விட்டு விலகி போனாதான் நீங்கள் அவனை நினச்சி வருத்தப்பட ஆரம்பிங்க. இருக்கும்போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, போனதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுறீங்க. இப்போ நடக்க வேண்டியதாவது பார்ப்போம். சனி வக்ர பயிற்சி பலன்களில் மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சில, சனி வக்ரம் ஆனாலே நல்லது தான். அதில் சனி 12ல் இருந்தால் அதை விட நல்லது. அந்த 12ல் வக்ரம் ஆறுது இன்னும் யோகம். 7.5 சனி காலகட்டத்தில் இந்த 12ஆம் தேதி ஜூன்லேருந்து 4ஆம் தேதி நவம்பருக்குள்ளே உங்களுக்கு ரிலீஃப் பீரியடுன்னு சொல்லலாம். உங்களை சனி பகவானுடைய தாக்குதல்லேருந்து 0 பண்ணிடுவார். அவர் தாக்குதலை நிறுத்திடுவார். ப்ளஸ் பாசிட்டிவாக என்னென்னா, முதல் பாசிட்டிவ், மீனராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு, மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் தான் முதியவர்களுக்கு. முதல்ல என்னென்னா, அப்ராடில்
ஃபாரின் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா அது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த ஃபாரின் எஜுகேஷன் மீனராசியில் இருக்கக்கூடிய பல மாணவ மாணவியர்களுக்கு இப்போ கிடைக்கும். இந்த 4.5 மாதத்துக்குள்ள அட்மிஷன் கிடைக்கும். ஃபாரினில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸு அந்த ஃபாரின் என்கேஜ்மெண்ட்டு அது வந்து ஃபாரின் அலையன்ஸ் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. 100% இருக்குது. அதே மாதிரி ஃபாரினில் போய் நான் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, எனக்கு நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 4.5 மாதம் ஜூன் 12லேருந்து நவம்பர் 4க்குள்ளே கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹை ஐடியில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு. அதை விட ஒரு வயசாகிட்டீங்க, ஒரு 65 வயசு 70 வயசு கப்பல்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மகன்கள் மகள்கள் அப்ராடில் இருக்கிறது, நீங்கள் இந்தியாவில் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி அந்த ஊருக்கு போய் அவங்க பேரம்பேத்தியோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அற்புத காலகட்டங்களும் இப்போ வரும். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயம். ஆக மீனராசிக்கு எந்த பர்முடேஷனில் பார்த்தாலும் எந்த காம்பினேஷனில் பார்த்தாலும் கூட இந்த சனி வக்கர பயிற்சியானது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சனி 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இந்த பாவத்தில் சனி வக்ரம் பெறுவதனால் தேவையில்லாத உறவுகள் நட்புகள் ஆண் பெண் இரு பாலாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது மிகப்பெரிய கெடுதலான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 7.5 சனியில் இருக்கிறதுனால பெயர் டேமேஜ் ஆகி ஃபினான்ஷியல் இது பேர் மதிப்பு போய் வேலை போய் பணம் காசு போய் குழந்தைகள் உறவும் போய் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலர்ட் பண்ணுறேன், ஓப்பனாக பேசுகிறேன். ஸோ ஓப்பனாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இது, வேலை செய்கிறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ நீங்கள் வந்து தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த 4.5 மாதத்துக்குள்ளே இந்த 7.5 சனியோட பிடியிலேருந்து மிகப்பெரிய அளவில் நல்லதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தில் இந்த மாதிரி 4.5 மாதம் ரிபேட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பீரியட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய பம்பர் ஆஃபர் தான். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எதையாவது மறந்துட்டு விட்டுறதோ, பாஸ்போர்ட்டை விட்டுறதோ, இல்லை ஐடி ப்ரூஃப் ஏதாவது விட்டுறதோ வாய்ப்புகள் இருக்குது. ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணணும். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மீனராசி நண்பர்கள் உங்களுக்கான பரிகாரம் என்பது ரொம்ப எளிய பரிகாரம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருமார்கள், அதாவது ராகவேந்திர சுவாமியோ ஹனுமானோ இல்லை ஸ்ரீரடி சாய்பாபாவோ இவர்களை நினைத்து வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி செய்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்கறது, இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம், எளிய பரிகாரம். இதுக்கு அடுத்தபடியாக மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை தரிசனம் செய்து வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வரும் காணொலியில் என் அருமை மீனராசி நேயர்களே உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.